வெல்கம் டு மக்கி மஞ்சள். இன்றைக்கி மயில முருகர் கோயில் தான் பார்க்க போகிறோம். ஆடி கிருத்திகை அன்னைக்கு கோவிலுக்கு போனோம். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்களும் பார்த்து சந்தோஷமாக இருங்க. ஓம் முருகா, வேலுண்டு வினை இல்லை. முருகரை பார்க்குறதுக்காக நிறைய பேர் வந்திருந்தாங்க. அங்கே அன்னதானமும் செஞ்சிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக மொட்டையெல்லாம் அடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்தில் பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு குரங்கு வந்திருந்தது. ஆனால் யாரையும் ஒன்றும் செய்யலை. ஒருத்தர் வாழைப்பழம் கொடுத்தாரு, அழகாக சாப்பிட்டு போயிடுச்சு. ஆடி கிருத்திகைன்றதுனால கூட்டம் அதிகமாக இருந்தது. ஸ்பெஷல் தரிசனமும் இருந்தது. 100 ருபீஸ் 20 ருபீஸ்னு டிக்கெட் இருந்தது. க்யூவில் நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. கோவிலில் கூட்டம் அதிகமாக இருந்தது. நாங்கள் ஒரு 11:30க்கு போனோம். பரவாயில்லையா இருந்தது. வெளியில் வரத்துக்குள்ளே நிறைய கூட்டமாக இருந்தது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. கோபுரம் அவ்வளோ அழகாக இருந்தது. அதில் சிலைகளும் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த படிக்கட்டு மேலே தான் ஏறி வரணும். ஏற ஏற முருகரை பார்க்க போகிறோமுன்ற சந்தோஷம் அவ்வளோ இருக்கும். சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கோயிலை சுற்றி வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். காம்பவுண்டு மேலே மாடோட சிலை பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உண்மையான மாடு பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. நம்மளோட ஆசையை யார்கிட்ட சொல்கிறது, காது கொடுத்து கேட்குறதுக்கு இப்போல்லாம் யாரும் இல்லை. அதனால தான் கோயிலுக்கு போயிட்டு கடவுள்கிட்ட சொன்னோம்னா அவர் நமக்கு வேண்டியதை செய்வார், ஆசீர்வாதமும் பண்ணுவாருன்ற நம்பிக்கையில் தான். இங்கே பாருங்கள், எத்தனை பேரோட ஆசை பாருங்கள் வீடு கட்டணுன்னு. இந்த இடத்துல நானும் கல் வச்சுருக்கேன். கண்டிப்பாக முருகர் எனக்கு நிறைவேற்றி கொடுத்தாரு. இதே மாதிரி இங்கே வச்சுருக்கவங்க எல்லாரோட ஆசையும் நிறைவேற்றணுன்னு நான் முருகரை வேண்டிக்கிறேன். இது ஒரு சைடு கோவிலோட வழி. பேட்ரி கார் இருக்குது. நடக்க முடியாதவங்க, வயசானவங்களாம் இதில் ஏறி போயிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம கோயிலை சுற்றிட்டோம். கடவுள்கிட்ட உங்களோட குறையெல்லாம் சொல்லுங்கள், அவர் காது கொடுத்து கேட்பார், நிறைவேற்றுவார். நம்ம ஆடி மாதம் கோவிலில் போய் பொங்கல் வைப்போம் குலதெய்வத்துக்கெலாம். இங்கே நிறைய பேர் அவங்க குலதெய்வத்துக்கும் வேண்டுதலுக்காகவும் பொங்கல் வைக்கிறாங்க. பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. கோவிலில் பொங்கல் வைக்கிற பாத்திரம் கூட எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பொங்கல் பானை பார்க்குறப்ப அவ்வளோ அழகு. இந்த சின்ன மண்டபம் அவ்வளோ அழகாக இருந்தது. வாசலில் நிறைய கடைங்க இருந்தது. தேங்காய், பூ, பழம், கற்பூரம், அந்த தட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. சாமியை பார்த்துட்டு சந்தோஷமாக நாங்கள் கிளம்பிட்டோம். கீழே அந்த குளத்தில் அவ்வளோ தண்ணி இருந்தது. அந்த குளத்துலேருந்து கோபுரத்தை பார்க்குறதும் ரொம்ப அழகாக இருந்தது. சாமி தரிசனம் முடிச்சுட்டு இந்த மரத்துக்கு கீழே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். மனசுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருந்தது. கோவிலுக்கு போயிட்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்களும் சந்தோஷமாக இருங்க.